Hi friends, இன்னைக்கு simple and tastyயான chicken biryani எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் நல்லா பொடியா நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நைஸா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாயை கீறி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம். 250 கிராம் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் போல் சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு சிக்கனை. இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 1.5 வழக்கு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் போல் நல்லா வெதுக்கி விட்டுக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அரிசி நல்லா உடையாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டினாலும் அது உடஞ்சிரும். சூடு வர மட்டும் கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் போல் நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி சூப்பராக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் போல் நல்லா வெதுப்பி விட்டேன். நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது விசில் நல்லா போய் கறி நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 வழக்குக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 1.5 வழக்கு எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இதில் ஏற்கனவே நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வர பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. 5 நிமிஷம் போல் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நீங்கள் விசில் வைக்காமல் ஒரு இரும்பு கல் இல்லைனா பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு இதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா சாதம் உடையாமல் இருக்கும். 15 to 20 மினிட்ஸ் போல் வச்சிங்க அப்படின்னா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போது நம்ம இதுக்கு விசில் வராது. ஆனால் நம்ம இதெல்லாம் வச்சு போட்டு எடுத்துக்கணும். இப்போது விசில் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சோறு கூட குக்கரில் பிடிக்காமல் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இது காம்பினேஷனாக சிக்கன் 65 நல்லாயிருக்கும், ரைத்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.